Vanakkam and good afternoon everyone. I seriously prepared something in Tamil but I'm blank. So for now, before I forget everything else, first time I'm meeting you. My aim of coming to this industry, one of the aims of coming into this industry is fulfilled today because I'm working in your movie as a heroine. I'm blessed. I have nothing else to say beyond this. I'm too small to say anything else about you. And thanks Lakshmi, Kumar. Thank you so much. I'm really nervous and shivering. And yeah, both are hung who are standing here. Thank you so much. And I haven't shared a frame with Sandeep. But yeah, he got the privilege to act with me, Adi. Okay, anyway, jokes apart, thank you so much. And I seriously don't have any words. Lakshmi, please say something. Allarkum vanakkam. My first Tamil padam. Those are all my brother's friends, my brother's friends, all of you. Thank you so much, Uncle. I'm not going to cry, so I'm going to be very I did not grow up watching Telugu films. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னையில தான். நான் படம் ஃபர்ஸ்ட் பார்த்ததே தமிழ் படம் தான். எனக்கு படத்துல நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது மணிரத்னம் சார் படம் பார்த்ததான், கீதாஞ்சலி. It was their combination of music and direction. சுஹாசினி ஆண்டி சொன்னாங்க அப்பா எங்களுக்கெல்லாம் நிறைய படத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்கன்னு. அப்பா இல்லை, he tried to keep us very far from the industry. அவர் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பார், இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமா, you have to have a very thick skin, முன்னேறணும்னா ரொம்ப கஷ்டம், நீங்க வேற ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு. The fruits don't fall too far from the tree. அங்கேயும் அப்பா பக்கத்துலயே வந்துட்டோம் எல்லாரும். பட் நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா அப்பானாலதான். நான் யாரை கூப்பிட்டாலும் நான் போன் எடுத்து போன் பேசின உடனே எங்க அப்பாவுக்கு இருக்கிற வேல்யூ நான் ஆந்திர பிரதேஷ்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நாங்கெல்லாம் சென்னை விட்டு நான் 10th ஸ்டாண்டர்ட் அப்பவே நான் ஹைதராபாத் போயிட்டோம். நான் மோகன் பாபு சாரோட பொண்ணுன்னு சொன்ன உடனே தானும் அங்கிள் கொடுத்த வெல்கம் இருக்கு. என்னம்மா பண்ணணும் உனக்கு, நான் என்னம்மா எப்படிமா உதவியா இருக்கலாம் உனக்கு அப்படின்னு அந்த ஃபீலிங் நான் சொல்லவே முடியாதுங்க. இளையராஜா அங்கிள், நான் அப்பாவை கூப்பிட்டேன், அங்கிளை கூப்பிட்டுங்க எனக்கு இந்த படம் பண்ணணும்னு சொல்லுங்கன்னா நான் எதுக்கு நீயே கூப்பிட்டுனால, சரி இல்லைப்பா நீ ஒரு வாட்டி சொல்லிடுங்க நான் போறேன் அப்படின்னு. அங்கிள் கதை கேட்டு உடனே எஸ்ன்னு சொல்லி நான் அவருக்கு சொன்னேன், அங்கிள் நான் ஒன்றா பண்ணிக்கிறேன், இப்போ என்னால் பணம்லாம் அவ்வளோ தர முடியாது அங்கிள், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கன்னா ஒன்றும் வேணாம், நீ படம் முடிச்ச அப்புறம் பார்க்கலான்ட்டு. He did not take a penny from me till today, and that shows his greatness. So next time நீ யாரும் போய் படம் எல்லாமே பண்ண மாட்டேன்னு சொல்றேன், so கேட்கலாங்க அந்த ஃபேவர் நான் எடுத்துக்கிட்டேன். That's his daughter. But thank you uncle, and all 6 songs எனக்கு உடனே கொடுத்து one dayல கொடுத்து. Then I said went back and I said uncle இந்த டியூன் கொஞ்சம் ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே அப்படியே திருப்பி ஒன்று 2 songs கொடுத்து சாங் ரெக்கார்டிங் ஆகிட்ட அப்புறம் அங்கிள் இங்கே ஒரு சன்னை வந்தால் நல்லா இருக்கும் அங்கிள் பிகாஸ் விஷுவலாக ஓகே ஆட் பண்ணலாம். குமார் சொல்லிட்டு இருந்தாரு, குமார்க்காகவே நானே பேசிடுறேன். குமார் சொன்னாரு எடிட்டிங் முடிஞ்ச அப்புறம் he said wow இது நம்ம படம் அப்படின்னு. ரீரெக்கார்டிங் முடிஞ்ச அப்புறம் இது நம்ம படமா அப்படின்னு அவ்வளோ இளையராஜா வந்து சேஞ்ச் the movie completely. The screenplay அவரோட எனக்கு அவர் மியூசிக் பண்ணும்போது நான் அவரோட தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒண்ணுமே புரியல எனக்கு, but I knew I was sitting in greatness. இது என் லைஃப்ல எப்பயும் அந்த எனர்ஜி will help me அப்படின்னு. So thank you uncle for giving me that opportunity. அவர் பாட்டு பாடும்போது நான் ரூம்ல தான் உட்காருவேன்னு சொல்லி அவர் பாடும்போது I was like he was singing my song. And you know what, uncle music எழுதும் போது நான் என் படத்துக்காக நான் நினைச்சிட்டு இருந்தேன் he just didn't do something, he wrote music. It's my music, it's our music, new beautiful. இப்போ எழுதுறது மியூசிக்ன்றது நடக்காதுங்க. ஸோ அது uncle எனக்கு இந்த I don't know, blessing is too small a word. Thank you so much uncle for everything. Bhavata is here, Vaski is here, my sweet 2 friends from here. Thank you for being here.
and all of you, uncle, thank you so much. In Bharata Manichi Vandadukku. Tapsi. நான் கதை சொன்னாலே ஒரு பெரிய மெசேஜ் எழுதுனேன். Tapsi, you got to do this movie, you just listen to the story, it's going to be a great ஒரே ஒரு லைன் அமைச்சா, நீ எது சொன்னாலும் என்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன். I will do this movie for you. கதை கேட்காம she okayed the story. In Telugu, I introduced Tapsi into the film industry, and today her star status shines on me. I'm the most proudest of her. And Sandeep, thank you so much for immediately agreeing upon the movie, and Adi, you too. I'm very grateful. I could not have picked a better cast for this film, and I'm ever so grateful. நான் எவ்வளோ சொன்னாலும் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க படம் எவ்வளோ நல்லா இருக்கும். பழனி சார், தேங்க்யூ ஸோ மச். My whole Tamil team, Yuvraj sir, Sunil, all of you, Pedapedna, thank you very, very, very much. My art department, my production, all of you, producer, audio function, thank you for that. But press, media, in the part of bless money, if you encourage thank you very much, and I wish us all the very best. Thank you.